வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல பாஜகவோட இப்போதைய நிலைமை என்ன? அவங்க எப்படி வளர முயற்சி பண்றாங்க? அதனால என்னென்ன தாக்கங்கள் வரலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம கிட்ட தேர்தல் டேட்டா இருக்கு, அரசியல் மூவ்ஸ் பத்தின ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்னு நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு தான் பேச போறோம். சரி. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. முதல்ல அந்த வளர்ச்சி முயற்சிகள் பத்தி பாப்போம். போன எலெக்ஷன்ஸ்ல, குறிப்பா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவோட வோட் ஷேர் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு உங்க டேட்டா சொல்லுது. ஆமா, கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா அது பெரிய வெற்றிகளா மாறலையே. திமுக, அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளோட ஆதிக்கத்தை மீற முடியல. அதுதானே யதார்த்தம். ஆமா, அது உண்மைதான். வோட் ஷேர் ஏறினாலும் சீட்டு ஜெயிக்கிறதுல பெரிய முன்னேற்றம் இல்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை தலைமை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் கட்சியை நியூஸ்ல வச்சிருந்தாலும் அது ஏன் ஓட்டா கன்வெர்ட் ஆகல? உங்க சோர்ஸ்ல இதுக்கு ஏதாவது காரணம், கட்சியின் கட்டமைப்பு சரியில்லையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சொல்றாங்களா? நல்ல கேள்வி. சில அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, அண்ணாமலையோட அப்ரோச் கட்சியை தீவிரமா ஃபாலோ பண்றவங்க கிட்ட கவனத்தை கொண்டு போகுது. ஆனா பொதுவான வாக்காளர்கள், குறிப்பா நியூட்ரல் வோட்டர்ஸ், அவங்கள இழுக்கிறதுல இன்னும் சவால் இருக்குன்னு தெரியுது. ஓஹோ. அவரோட சில பேச்சுகள் சோஷியல் மீடியால சப்போர்ட்டும் வாங்குது, அதே சமயம் பயங்கர எதிர்ப்பையும் கிளப்புதுன்னு சில டேட்டா சொல்லுது. சரி சரி. அதே நேரத்துல மெம்பர்ஷிப் டிரைவர், அந்த மிஸ்ட் கால் சிஸ்டம் கூட, அப்புறம் புது நிர்வாகிகளை போடுறதுன்னு கட்சி ரீதியான வேலைகளும் நடக்குது. ஆனா இன்னும் ஒரு டீப்பான கட்டமைப்பு தேவைப்படுதுன்னு தெரியுது. கூட்டணி விஷயத்திலயும் ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை தெரியுது. அதிமுக கூட 2023ல முறிவு, இப்போ 2025ல திரும்ப சேரலான்னு பேச்சு வருது. இது கட்சியின் ஸ்ட்ராட்டஜில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இல்லையா? கண்டிப்பா. இந்த கூட்டணி மாற்றங்களை அரசியல் நோக்கர்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி தான் பாக்குறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் growth பிளானுக்கு ஒரு அன்சர்டனிட்டியை கொடுக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வளர்ச்சி முயற்சிகளால வர்ற பெரிய இம்பாக்ட்ஸ் பத்தின கவலைகள் தான் முக்கியமா பேசப்படுது. குறிப்பா அந்த கல்ச்சர், மொழி அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. இதுதான் நிறைய பேரோட முக்கியமான கவலையா இருக்கு. பாஜகவோட அந்த ஹிந்துத்துவ கொள்கைகள். சில பேர் இதை ஒரு தேசிய மத அடிப்படையிலான ஒரே அடையாளத்தை முன்னிறுத்துற சித்தாந்தமா பாக்குறாங்க. ஆமா. இது தமிழ்நாட்டோட தனித்துவமான திராவிட மொழி சார்ந்த அடையாளத்துக்கு ஒரு சவாலா இருக்குமோன்னு ஒரு பயம். உங்க ஆதாரங்கள்ல இது நல்லாவே பதிவாயிருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு இந்த கீழடி அகழாய்வு ரிசல்ட்ஸ் வர்றதுல தாமதம்னு சொல்றது, இல்ல இந்தி திணிப்பு பத்தின பயம் அடிக்கடி வர்றது, இதெல்லாம் அந்த கவலையோட வெளிப்பாடுதான். ஒரு சோஷியல் மீடியா ஸ்டடி பத்தி நீங்க சொன்ன குறிப்புல கூட இந்தி திணிப்பு மாதிரி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு தீவிரமா ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு காட்டுதுன்னு இருக்கு. இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்னு இதுல இருந்து தெரியுது. இந்த பண்பாட்டு விஷயங்களோட சேர்ந்து பொருளாதார ரீதியாவும் சில முக்கியமான கவலைகள் உங்க ஆதாரங்கள்ல தெரிய வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதுல பாரபட்சம் காட்டுதுங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் பத்தி என்ன சொல்றாங்க? ஆமா, அந்த குற்றச்சாட்டுகள் சோஷியல் மீடியாலையும் சில அரசியல் விவாதங்களையும் பரவலா இருக்குன்னு உங்க தகவல்கள் காட்டுது. ஆர்டிபிஷியலா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உண்டாக்குறாங்கன்னு கூட சிலர் சொல்றாங்க. ஓஹோ. இதோட சேர்ந்து அரசியல் ஸ்திரத்தன்மை பத்தின கவலைகளும் இருக்கு. அதாவது இந்த கூட்டணி மாற்றங்களால வர குழப்பம், அப்புறம் ஹிந்துத்துவ கொள்கைகளால சமூகத்துல குறிப்பா சாதி மத ரீதியா டென்ஷன்ஸ் உருவாகலான்ற பயமும் இருக்கு. பெரியார் திராவிட இயக்க சிந்தனைகள் நல்லா வேரூனின தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கொள்கைகளுக்கு இயல்பாவே ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. கல்வி, வேலை வாய்ப்பு பத்தியும் சில பயங்கள் பதிவாயிருக்கு. டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸ்டேட் பாடிஸ் எதிர்காலம் பத்தின கவலைகள். ஆமா. சில சோர்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கான தேர்வு அமைப்புகள் நீர்த்து போகலாம், இல்ல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட இணைக்கப்படலாம்னு ஒரு விதமான பயம் தெரியுது. அப்படி நடந்தா லோக்கல் பசங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுங்கிறது தான் அதுக்கு பின்னால இருக்கிற முக்கிய கவலை. சரி, இவ்வளவு கவலைகள், எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவோட இந்த வளர்ச்சியை பாசிட்டிவா பாக்குறவங்களும் இருக்காங்க இல்லையா? உங்க சோர்ஸ் அந்த தரப்பு பத்தி என்ன சொல்லுது? நிச்சயமா அந்த பார்வையும் இருக்கு. குறிப்பா பாஜக சப்போர்ட்டர்ஸ் இல்ல சில நடுநிலையானவங்க சென்டர்ல பவர்ல இருக்கிற கட்சியா இருக்கிறதுனால பாஜக இங்க ஸ்ட்ராங்கானா தமிழ்நாட்டுக்கு நிறைய ஃபண்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு நம்புறாங்க. வளர்ச்சி திட்டங்கள். ஆமா, பிரதமர் மோடியோட வளர்ச்சி பணிகள் எல்லாம் முன்னிறுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா திமுக, அதிமுகன்னு ரெண்டு கட்சிகளையே பிரதானமா பார்த்தவங்களுக்கு ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உருவாகிறது சில பேர் வரவேற்கிறதாவும் உங்க தகவல்கள் காட்டுது. ஆக மொத்தத்துல பார்த்தா பாஜக தமிழ்நாட்டுல காலுந்திர முயற்சி பண்ணுது. மெதுவா சில இடங்கள்ல ஓட் ஷேரை அதிகப்படுத்தினாலும் திராவிட கட்சிகளோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட உடைக்கிறது அது இன்னும் பெரிய சவாலாவே இருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்களோட வளர்ச்சியால வரக்கூடிய கல்ச்சரல், எகனாமிக், பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸ் பத்தி ஆழமான விவாதங்களும் கணிசமான எதிர்ப்பும் முக்கியமா தமிழ் அடையாளம் சார்ந்து தொடர்ந்து இருக்கு. மிகச்சரி. வளர்ச்சி முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட வேகம், அதை ஏத்துக்கிற விதம், அது ஏற்படுத்துற குறிப்பா நெகட்டிவா பார்க்கப்படுற தாக்கங்கள் பத்தின விவாதங்கள் தீவிரமா தான் இருக்கு. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. தமிழ்நாட்டோட இந்த வலுவான ரீஜனல் மொழி பண்பாட்டு அடையாளத்துக்கும் பிஜேபி மாதிரி நேஷனல் பார்ட்டிகளோட growth டார்கெட்ஸ்குள் இடையிலான இந்த ஒரு இழுபறியில போட்டி இது ஃபியூச்சர்ல எந்த பக்கம் போகும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.